தூத்துக்குடியில் அதிகமாக இடுப்பு எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி போன வீடியோவில் உங்களுக்கு பேசியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். முதலாவதாக அவங்களுக்கு இடுப்பு வலி ஏற்படும், தொடையில் வலி ஏற்படலாம். அடுத்ததாக ஈவன் ஒரு சிலருக்கு மூட்டு வலின்னு கூட வருவாங்க. ஏஜ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, அதாவது வயது குறைந்தவர்களாக இருக்கக்கூடும். ஆண்கள் தான் இதில் பாதிக்கப்படுறது. அதுக்காக ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் ஹெட் ஆஃப் ஃபீமர் பெண்களுக்கு வராதா? வரும். அதற்கு இது காரணம் கிடையாது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதில் இந்த மாதிரி வலியோட வர்றப்ப நம்ம முதல் ஸ்டேஜ், மொத்தம் இதில் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு எக்ஸ்ரேல தெரியாது, நம்ம எம்ஆர்ஐ பார்க்கும்போது தான் சிறிய மாற்றங்கள் தெரியும். இரண்டாவது ஸ்டேஜில் எக்ஸ்ரேலையும் ஒரு சின்ன மாற்றம் தெரியும், எம்ஆர்ஐலையும் நல்ல மாற்றம் தெரியும். மூணாவது ஸ்டேஜ், நாலாவது ஸ்டேஜ் எக்ஸ்ரேலேயே நல்ல மாற்றங்கள் தெரியும். எம்ஆர்ஐல நீங்க பார்க்கும்போது அந்த இடுப்பு எலும்புடைய தலை பாகமே அதோடைய ஷேப்பே மாறி போயிருக்கும். தலை பாகத்துடைய ஷேப் மாறி போயிருக்கும். ஸோ இதுல ஒன்னொன்னா ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். இப்போ ஸ்டேஜ் 1 and 2 இது ரெண்டுலையும் வந்தாங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை தான் இதுக்கு வைத்தியம். கண்டிப்பாக இதுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஏன்னா அதுக்கு அந்த தலபாகத்துக்கு ரத்த ஓட்டமே போகாததுனால கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஆனா எப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளான அறுவை சிகிச்சை. அந்த தலைபாகத்தை ஓட்டையிட்டு மல்டிபிள் ட்ரில்லிங் சொல்லுவாங்க. கோர் டிகம்ப்ரெஷன் அண்ட் மல்டிபிள் ட்ரில்லிங் அப்படின்னா என்னன்னா வெளியே இருந்தே நம்ம மயக்க மருந்து கொடுத்து பல ஓட்டைகள் மாதிரி போட்டு அந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவோம். அந்த ரத்த ஓட்டத்தை உள்ள சீர்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வேற பெரிய சர்ஜரிஸ் தேவையில்லை. இது டைப் 1 அண்ட் டைப் 2. ஒருவேளை இதற்குமே சரியாகலை அப்படின்னா ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுக்கும் சரியாகாத பட்சத்துல நம்ம பின்காலத்துல பெரிய அறுவை சிகிச்சைகளுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். அதாவது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை போல. மூணாவது 4வது ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே அதற்கு வைத்தியமாகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்ச உடனேயே மருத்துவர் அணுகி நம்ம ட்ரீட்மெண்ட் போனோமா சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டா போயிடலாம். என்ன இதுக்கும் அறுவை சிகிச்சை தான் சொல்றீங்க டாக்டர், அதுக்கும் அறுவை சிகிச்சை தான் சொல்றீங்க, ஏன் அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் போகணும்னு சொல்றீங்க அப்படின்னா, முதல் 2 ஸ்டேஜ்களில் நம்ம இடுப்பெலும்பு அந்த தலைபாகத்தை அகற்ற மாட்டோம். ஆனால் 3வது ஸ்டேஜ்லையும் 4வது ஸ்டேஜ் பண்ணக்கூடிய டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் அந்த தலைபாகத்தை நம்ம அகற்றிட்டு நம்ம மூட்டு மேலே இருக்கக்கூடிய கப்பையும் மாற்றிடுவோம், அந்த தலைபாக அந்த உருண்டையையும் மாற்றிடுவோம். அதனால சின்ன சின்ன சிம்டம்ஸ் வரும்போதே, அதுவும் முக்கியமாக இப்படி முத்தெடுக்க செல்பவர்கள், கடலுக்கு முத்தெடுக்க செல்பவர்கள் இப்படி இடுப்பு வலியோ முதுகு வலியோ இல்லை தொடை வலியோ மூட்டு வலியோ வந்துச்சுன்னா, அதுவும் வயது குறைந்தவர்கள் முக்கியமாக வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவர்களை நீங்க அணுக வேண்டும்.